இந்தியாவினுடைய தென் கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி இந்த பங்கு நாடு ஊருக்கு நலம் தரும் புனித அலங்கார உபகார மாதாவை இந்த பங்கினுடைய பாதுகாவலியாக கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற இந்த இடம் இது ஒரு சிற்றாலயம், மகிழ்ச்சி மாதா ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சிறிய வரலாறு உண்டு. கிபி 1542ஆம் ஆண்டு புனித சவேரியார் இந்தியாவுக்கு வருகை தந்த பொழுது குமரி மண்ணிற்கு வருகை தந்தார், இந்த இடத்திற்கும் வருகை தந்தார். அப்பொழுது இந்த இடத்திலே இந்த மகிழ்ச்சி மாதா ஆலயம் இருப்பதைக் கண்டு பெருமிதம் அடைந்தார், ஆச்சரியம் கொண்டார். இந்த இடத்திலே இருந்து தங்கி இருந்து மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவித்தார். இந்த ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார். இவைகளெல்லாம் அருமையான வரலாற்று குறிப்புகள். இந்த ஆலயம் இப்பொழுது மிக அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. சிறப்பாக கன்னியாகுமரி என்பது ஒரு சுற்றுலா தலம் என்பதாலும் இப்படிப்பட்ட இந்த மாபெரும் புனிதையை, புனித அலங்கார உபகார மாதாவை நாங்கள் பாதுகாவலியாக கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் இந்த இடத்திற்கு வருகை தருகின்ற பொழுது இந்த ஆலயத்தையும் இந்த எங்களுடைய பங்கு ஆலயத்தையும் அவர்கள் பார்க்கின்றார்கள், பரவசப்படுகின்றார்கள், மகிழ்ச்சி கொள்ளுகின்றார்கள், பக்தியிலும் நம்பிக்கையிலும் இறை வேண்டுதல் செய்கிறார்கள். குடிகொண்டாளே குமரியோர் குடிகொண்டாளே, முடிமன்னர் குலபதி குடிகொண்டாளே, நெடிய தேவாலயத்தில் குடிகொண்டாளே,